கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவ்விடத்துள்ள சீஷர்களை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் அடைக்கப்பட்ட காலத்தில் கூட எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனம் உம்முடையது ஆண்டவரே, அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவ வசனங்கள் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, அபியாசப்படுத்த வேண்டிய வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்தில் நாம் உள்ள ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக. குறிப்பாக 13வது வசனத்தில், அதாவது 12, 13, 14 இந்த 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. 12, 13, 14 வாசியுங்கள். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவதென்று அமர்ந்திருந்தோம். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் எருசலேமுக்கு போகிறார். அவர் அங்கே போனால் மிகப்பெரிய அளவிலே உபத்திரவப்பட போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. அப்படி இவர்கள் எல்லாரும் அவரை கேட்டுக்கொள்ளுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், இல்லை நான் கண்டிப்பாக போக தான் போறேன் அப்படின்னு சொல்றார். கடைசியாக அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது. இப்போ இந்த விஷயத்தில் எது கர்த்தருடைய சித்தம்? பவுல் எருசலேமுக்கு போவதா அல்லது எருசலேமுக்கு போகாமல் இருப்பதா? இதுதான் அங்கே மிகப்பெரியதான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சம்பவங்கள், ஊழியத்தின் பாதையிலையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடம் வரும்போது நிறைய பேருக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. எது கர்த்தருடைய சித்தம்? எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேள்வியில் கூட கேட்குறாங்க. தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த சம்பவத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் வருகிறது. அந்த பவுலை வேணான்னு சொன்னவங்களுக்கும் எது கர்த்தருடைய சித்தம்னு தெரியல பாருங்க. அதனால தான் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, அவன் போவேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவங்க சொல்கிறாங்க கர்த்தருடைய சித்தமாக கடவுது. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? அவன் போகிறதா போகாமல் இருப்பதா? இதுதான் கேள்வி. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் எப்படி முடிவெடுக்கணுங்கிறதுக்கு பவுல் ஒரு முன்னுதாரணம். இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு முன்னுதாரணம். ஏன் பல சிச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி வரும்போது நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பவுலுக்கு வந்த சோதனை, இந்த விஷயத்தில் பவுல் முடிவெடுப்பதற்கு அவனுக்கு இருந்ததான சோதனை என்ன? அவன் எப்படிலாம் அந்த சோதனையை தாண்டினான். அதாவது முடிவெடுக்கிற விஷயத்தில், அதுதான் நான் சொல்ல வரேன். பவுல் வாழ்க்கையில் வந்த சோதனைகள், பட்டணந்தோறும் அவன் அடிக்கப்படுகிறான், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிற விஷயத்தில் பவுல் போகணும்னு இருக்கிறாரு. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக கர்த்தருடைய சித்தமாக கடவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கர்த்தருடைய சித்தத்தை பவுல் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி அவர் கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சார் அப்படிங்கிறது தான் நம்ம இது வழியாக பார்க்க போகிறோம். இது வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நாமளும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கிராஸ் ஆகி வரும்போது எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்வது அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது பவுலுக்கு இருந்ததான சோதனை. இந்த விஷயத்தில் பவுலுக்கு இருந்த மிக முக்கியமான சோதனை என்ன அப்படின்னா, வாசிங்க 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 21:4 வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து, அவ்விடத்தில் இருந்த சீஷர்கள்
சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று, நல்ல கவனிங்க, எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதனாலே சொன்னாங்க. இப்ப இவங்க எதுல சொல்லல? அவங்க ஏதோ சாதாரணமா சொல்லல, மாம்சத்துல சொல்லல. வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் ஆவியின் ஏவுதனாலே சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் இந்த சம்பவத்தை படிக்கும் போது பவுல் ஏதோ ஆவியானவரை மீறி அங்க போன மாதிரியும், ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம போய் தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரியும் அல்லது உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல அவங்க ஆவியின் ஏவுதல் சொல்றாங்க. இந்த ஆவியின் ஏவுதல் அப்படிங்கிறது 2 விதமான ஆவியின் ஏவுதல் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆவியின் ஏவுதல்லையே 2 விதமான ஆவியின் ஏவுதல் இருக்கு. முதலாவது ஒரு ஆவியின் ஏவுதல், வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிமியோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்த வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப அவனுக்கு சொன்னதும் பரிசுத்த ஆவியானவர் தான், அவன் மேல பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அடுத்த வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால், இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். தேவாலயத்துக்கு அப்போ இயேசு அங்க வர போறாரு. அவரை பார்க்காம நீ சாக மாட்ட, இஸ்ரவேல் வர ஆறுதல் வர அவன் காத்திருக்கிறான், அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ கரெக்டா இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள வர போறார். அன்னைக்கு அவர் அந்த ஒரு நாள் தான் வருவார் பாருங்களேன். அதுக்கப்புறம் 12வது வயசுல தான் வர போறாரு. அதுக்கு நடுவில் அவர் வந்தாருன்னு இருக்காது. அப்ப அந்த ஒரு நாள் தான் இயேசு அவன் பார்க்க முடியுமே. அன்னைக்கு மிஸ் பண்ணா அவன் காத்திருக்குதல் வேஸ்ட். அவனுக்கு ஆறுதல் கிடைக்காம போயிடும். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர அவன் சொல்றான், இப்பொழுது சமாதானத்தோடு கூட உம்முடைய அடியானை போக விடுகிறீர். அப்போ இந்த ஆவியின் ஏவுதல் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ஏவுகிறார். ஏவும் போது அவன் சரியான நேரத்திற்கு அங்கே வருகிறான். பெர்ஃபெக்ட் டைமிங். அந்த இடத்துல இயேசுவை பார்க்குறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மேபி ஒரு 4 hours அவன் லேட்டாக வந்திருந்தா கூட இயேசுவை பார்த்துருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முறைமையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப இந்த ஆவியின் ஏவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆவியானவருடைய நடத்துதல்னு ஒன்று இருக்கணும். இதை செய்யணுமா, இதை செய்ய வேணாமா. அதனாலதான் நாங்கள் பெரும்பாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆவியின் நடத்துதலுக்காக தான். இந்த ஆவியின் நடத்துதல்ல 2 வகை இருக்கு. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வெளியிருந்து நடத்துதல். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால தானே இயேசுவையே ஏற்றுக்கொண்டோம், ஏன்னா அவரால் தான் நம்ம அவர் ஏற்றுக்கொண்டோம்னு இருக்கு. ஆமா, உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து நடத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து நடத்தும் போது தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இயேசுவை அறிகிற அறிவில் வரோம், ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் உண்மை. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். அதான் பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். சங்கீதக்காரன் சொல்றான், என் மேல் இருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துவார். அவர் உள்ளிருந்து நடத்துவார். ஒவ்வொரு சிந்தனையிலையும் நடத்துவார், ஒவ்வொரு பேச்சிலையும் நடத்துவார். என்ன செய்யணும், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் என்ன நினைக்கிறோம், தேவ சித்தத்தை எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ண போகிறோம், இல்லை ஒரு பெரிய வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது, ஏதோ ஒரு பெரிய அக்கேஷன், முக்கியமான விஷயம், அங்கே தான் நம்ம தேவ சித்தத்துக்கு வெயிட் பண்ணுறோம். டெய்லி வெயிட் பண்ணுறோமா? இந்த சிமியோன் பாருங்க, ஆவியின் நடத்துதல் அங்கே வந்திருந்தான். அவன் அங்கே வரும்போது இயேசுவை நான் பார்க்க வரப்போறேன்னு வரல. அவன் வந்த பிறகு தான் அங்கே இயேசுவை அவன் பார்க்குறான். அந்த நடத்துதல் டெய்லி இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் பண்ணும்போது மட்டும்தான் தேவ சித்தம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, டெய்லி இருக்கணும். வேலைக்கு போகிற அன்னைக்கு மட்டும்தான் தேவ சித்தம், அல்லது எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு மட்டும்தான் தேவ சித்தம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, டெய்லி இருக்கணும். அந்த தினந்தோறும் ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். தினந்தோறும் ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தில் முடிவெடுக்க மாட்டார்கள். இப்போ பவுல சொன்னாங்களே ஆவியிலே நடத்துதல், அது ஆவியினாலே நடத்தப்பட்டதா, உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டதாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆவியின் ஏவுதலினாலே. ஏன் உங்களுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா,
இன்னொரு ஆவியின் ஏவுதல் இருக்கு. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 13:3 வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அப்போ இன்னொரு ஆவியின் ஏவுதல் இருக்கு. அது என்னது? தங்களுடைய மாம்சத்தினுடைய ஆவியின் ஏவுதல். மாம்சத்தினுடைய ஆவியின் ஏவுதல் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பரிசுத்தாவியின் ஏவுதல் யாருக்கு இருந்தது? சிமியோனுக்கு இருந்தது. தங்கள் ஆவியின் ஏவுதல், இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசி. இப்ப நாம எந்த ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியை உடையவர்கள், பரிசுத்தாவியை உடையவர்கள் மாம்சத்துக்குரியதை சிந்திக்க மாட்டாங்க, தேவனுக்குரியதை சிந்திப்பாங்க, தேவனுக்குரியதை பார்ப்பாங்க. அதனால தான் சிமியோனால இயேசுவை பார்க்க முடிஞ்சிச்சு. யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷமா இயேசுவை பார்க்க முழு உலகமும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இயேசுவை ஃபர்ஸ்ட் அப்படி வாங்கி கையில பார்க்குறாள் அவர். மரியாளுக்கு அப்புறம் யோசேப்புக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஒரு மனுஷன் ஒருத்தன் வாங்கி பார்க்குறான் அப்படின்னா அவங்கள தவிர்த்து, அவங்க பெற்றோரை தவிர்த்து பார்க்குறான்னா ஃபர்ஸ்ட் இவன் தான் பார்க்குறான். அப்படி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், இதுக்கு தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன். அப்ப அந்த ஆவியின் ஏவுதல் ஸ்பிரிச்சுவலி இருக்கும், மாம்சத்துக்குரிய ஏவுதலாக இருக்காது. ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் 13:3 சொல்லுது, மாம்சத்தின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசி. ஏன்? இந்த மாம்சத்தின் ஏவுதலை பின்பற்றுகிறவர்கள் மாம்சத்துக்குரிய தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அவர்கள் மாம்சத்துக்குரியதை குறித்து பேசுவார்கள். இப்போ ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிறவன் ஆவிக்குரியதை பேசுவான். அதான் வசனம் சொல்லுது, உலகத்துக்குரியவன் உலகத்துக்குரியவை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவன் கீழானவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் மேலானவைகளை சிந்திக்கிறான். இப்ப நம்ம எந்த ஆவியின் ஏவுதலை பின்பற்றோம்? அதாவது இன்னைக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, நான் புறஜாதியரை குறித்து பேசவில்லை, நான் பேசுறதே ஆவிக்குரியவங்களை பத்தி தான் பேசுறேன். சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ், அவங்கள பத்தி தான் பேசுறேன். இன்னைக்கு அப்பட்டமா தெரியுது அது மாம்சத்துக்குரியது, அப்பட்டமா அது மாம்சத்துக்குரியது. அப்படி இருக்கும்போது எனக்கு தேவன் நடத்தினாரு, இது ஆண்டவர் எனக்கு, இது என்ன கான்செப்ட்ல வருங்கிறதா எனக்கு புரியவே இல்லை. ஒரு மாம்சத்துக்குரிய விஷயத்தை எப்படி பரிசுத்தாவியினுடைய தேவன் நடத்துவார்? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியதை பரிசுத்தாவியானவர் நடத்துவார். மாம்சத்துக்குரியது என்ன தெரியுமா? உன் மாம்சத்தின் ஆவியின் ஏவுதல் உனக்குள்ளந்து ஒன்று சொல்லுது, யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீங்க வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர், அதனால நீங்க 100% ஆவியில தான் நடத்தப்படுறீங்கன்னு நினைச்சா தப்பு. உங்க மாம்சமும் உங்களை நடத்தும், உங்க மாம்சமும் தேவ சித்தத்தை போலவே பேசும். இப்போ இங்க இருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்றோம், எசேக்கியேல் 13:3 ஆண்டவர் சொல்றாரு, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும். ஆனா இவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க பாருங்களேன், ஆவியின் ஏவுதல். அப்ப இவங்க என்ன பார்த்துருப்பாங்க? இவங்களுடைய சிந்தனைகள் எதை பார்க்குதோ, அல்லது இவங்க எதை ஒரு படிச்சிருப்பாங்களோ, அல்லது அவங்களுடைய ஆழ் மனதில் எது இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக மாறிடும். தேவன் கொடுக்கிற தரிசனத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, மேலானவைகளை பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க கீழானவைகளை யோசிச்சுட்டு இருந்தவங்க அதை தான் நான் எப்பவும் சொல்லுவேன். ஒரு தீர்க்கதரிசியானவன் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக, உங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்றவனாக அவன் ப்ராஃபஸி உரைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அது தேவ ஆவியில வந்ததல்ல, மனுஷ ஆவியின் ஏவுதல். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி, உங்களை பார்க்கும்போது உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு ப்ராஃபஸி, உங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட வந்துட்டு போகும்போது உங்க மாம்சத்தில் ஒரு திருப்தி இருக்கும். அப்படி இருக்குன்னா அது மாம்சத்தின் ஏவுதல். நான் சொல்லுவேன், ப்ராஃபஸி என்பது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே புதிய ஏற்பாட்டில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, அது உங்களை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். எப்படி ஆறுதல் கொடுக்கும்? ஸ்பிரிச்சுவலி ஆறுதல் கொடுக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆறுதலுக்கும் மாம்ச ஆறுதலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காயம் ஆறுவதற்கும் வலி ஆறுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சில நேரத்தில் காயமே இருக்காது, வலி இருக்கும். சில நேரத்தில் வலியே இருக்காது, காயம் இருக்கும், வடுக்கள் மட்டும் இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு. இது மாம்சத்தில், அது உள்ள. காயம் மாறி உள்ளுக்குள்ள வலி இருந்தால் அந்த வலி போகணும். அந்த வலி போகிறதுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதான்
முக்கியத்துவம். சிலர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவாங்க, உங்களுக்கு காயமே இருக்காது, ஆனால் அவங்க பேசின வார்த்தை ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வலியை எடுக்கிற அளவுக்கு வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து வரும் பாருங்க. அந்த வார்த்தை வந்த உடனே இந்த பெயின் நம்மளை விட்டு போகும், நம்மளை விட்டு இது நீங்கி போய் நமக்குள்ள ஒரு ஆறுதல் வரும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். அதே நேரத்தில் இதுக்கே மாம்சத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்க முடியும். ஒரு உதாரணம், உங்களை ஒருத்தர் பேசிட்டாங்க, அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, வந்து சொல்கிறாரு, என்னாச்சு, என்னை இந்த மாதிரி பேசிட்டான் அவன். உங்களுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்வார், நீ வா, நான் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டானா, நான் இருக்கிறேன், வா, உனக்கு 2 கேள்வி கேட்டு ஒரு அறை விட்டா தான் அவன் சரி வருவான், நீ என் கூட வா அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி ஒன்று வரும், மாம்சத்தில் வரும். எப்படி தெரியுமா வரும்? நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, பேசுகிறாரு, நமக்காக வந்து அடிப்பான், நமக்காக வந்து கேட்பான். இது மாம்சத்தில் வர திருப்தி. இது வரும் ஒரு மாம்சத்தில் கூட உட்காரும் போது. இது இதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் வரும். கையில் கொஞ்சம் பணம் கையில் இருக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும், அப்பா கையில் பணம் இருக்குது, நிம்மதியாக லைஃபை நம்ம நடத்தலாம், பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கூட ஒரு 10 பேர் உட்காந்துருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை தாண்டி இதெல்லாம் இல்லாத போது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற துக்கத்தை இல்லாமல் அதை எடுத்து போட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சந்தோஷம், அதுதான் பரிசுத்த ஆவியினால் வருவது. இன்னைக்கு எது உங்களை நடத்துது? இப்போ பவுலுக்கு அங்கே வரக்கூடியது பரிசுத்த ஆவியினால் வருவதா, மனுஷ ஏவுதினால் வருவதா? அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் ஆவியின் ஏவுதினாலே அப்படி சொன்னார்கள். அந்த 4வது வசனம் சொல்லுது, என்று ஆவியின் ஏவுதினாலே சொன்னார்கள். அதுவும் என்ன சொல்றாங்க? நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று. இது பரிசுத்த ஆவியானவர் சொன்னதா? அவர் தான் போக வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முதல் சோதனை. இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆவியானவர் சொன்ன மாதிரியே இருக்குது. அதுவும் எப்படி இருக்கு? அங்கே போனால் உங்களை அடிப்பாங்க, உங்களுக்கு நடந்துடும், தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க அப்படின்னும் போது மாம்சத்தில் நமக்கு என்ன வருது? ஒரு திருப்தி. ஐயோ நம்மளை போக வேணான்னு ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாங்க, அப்போ நமக்கு ஓகே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அவங்க சொன்னாங்க, ஆவியில் ஜோமனி சொன்னாங்க, 7 நாள் அங்கே இருந்தோம், அவங்க ஜபத்தில் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பவுல் ரிஜெக்ட் பண்ணுறா பாருங்க. இந்த இடத்துல பவுல் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இல்லை அவர் சொல்லிட்டு அந்நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் என்ன செய்கிறான்? கப்பல் கரையை விட்டு புறப்பட ஆரம்பிச்சாச்சு. ஏன் ரிஜெக்ட் பண்ண? ஆவியானவர் நடத்தம் தானே. இந்த ஸ்மெல் இது உண்மையிலேயே மாம்ச ஆவியில் வந்ததா, பரிசுத்த ஆவியில் வந்ததா அப்படிங்கிறத பவுல் கண்டுபிடிச்சிட்டார். எப்படி சொல்றீங்க? பரிசுத்த ஆவியில் வந்தது என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்து வாசிங்க, அதே 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 21, 11 வாசிங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்ன சொன்னாரு? இவனை எருசலேமில் கட்டி இவ்விதமாய் ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்க வழிய போக வேண்டாம்னு இல்லை. அங்க அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் அங்க போனா ஒப்பு கொடுப்பாங்க, இது நடக்கும். ஒப்பு கொடுப்பார்கள், போனீங்கன்னா இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்ல, கண்டிப்பா செய்வாங்க. போக வேண்டாம்ங்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அங்க சொல்லல. இதுதான் பரிசுத்த ஆவி சொல்லுவது. ஆவியின் ஏவுதல் சொல்றதுக்கும் பரிசுத்த ஆவி சொல்றதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு? அவர்கள் பவுலின் மேல் உள்ள பாசத்துல சொல்றாங்க, பவுல் அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, எருசலேமுக்கு போனா இப்படிலாம் நடக்கும்பா, ஆனா தயவு செஞ்சு நீ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இது அவர்களுடைய ஆவியின் நடத்துதல். பல நேரங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காகவோ அல்லது ஒரு திட்டத்தினுடைய முடிவை எடுப்பதற்காகவோ யாரிடத்திலாவது நீங்கள் போய் கேட்பீர்கள், என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்பீர்கள். கேட்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியிலிருந்து உங்களுக்கு பதில் சொல்றாங்களா, தங்கள் ஆவியின் நடத்துதலிருந்து பதில் சொல்றாங்களாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஏன்? பரிசுத்த ஆவி சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும், சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஆவியில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். பவுல் கண்டுபிடிச்சிட்டார், இல்லை இது எந்த ஆவி நடத்துதல் நமக்கு தெரியல, ஆனா பரிசுத்தாவி நடத்துதல்ல வரும்போது உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க எந்த ஆவியினுடைய நடத்துதல்ல இருக்கிறீங்க? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்தாவியினுடைய நடத்தல இருக்கிறோமா இல்ல சுய ஆவியில நடத்தல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க.
பல நேரங்களிலே தீர்க்கதரிசிகள் உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், உங்களுக்காக தான் உரைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போய் உட்காந்து கேட்டுட்டீங்களா, கேட்டுட்ட உடனே தங்கள் ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. உரைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஒரு நடந்த சம்பவம் இது, நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் தன் மகளுடைய திருமண காரியங்களுக்காக அவர்கள் போய் கேட்டார்கள். கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி, உங்களுடைய மகளுக்கு நீங்கள் இந்த வரன் பார்க்கலாம், ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி அனுப்பிச்சிட்டார். திருமணமாகி 3 வாரத்திற்குள்ளாக அந்த மணமகனும் மணமகளும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டது மாத்திரமல்ல, அவர் வெளிநாட்டில் இருந்தவர், இவங்க இந்தியாவில் இருந்தவங்க, திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ண எவ்வளோ பார்த்தும் முடியவில்லை. கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த குடும்பத்தார் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அவர் ப்ராஃபஸி சொன்னாருன்னு சொல்லித்தான் என்ன செஞ்சோம், இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சோம், நாங்கள் அவருடைய வார்த்தையை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தோம். நான் சொல்லுவேன், இதில் தவறு தீர்க்கதரிசியின் இடத்தில் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது. காரணம் என்ன, நீங்கள் தானே அதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கணும், நீங்கள் தானே உபவாசம் பண்ணியிருக்கணும், நீங்கள் தானே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி இருக்கணும். உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க வேண்டாமா? கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்துல போனீர்கள். அவர் பரிசுத்தாவில சொன்னாரா, தன் ஆவியின் ஏவுதல்ல சொன்னாரான்னு தெரியலையே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு. நாட் ஒன்லி ஐம் டாக்கிங் அபவுட் த கல்யாணத்தை பற்றி மட்டும் நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது வேலையில் இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு முடிவெடுக்கிற விஷயங்களில் பல நேரங்களில் ஆவியின் ஏவுதல். இன்னொன்றும் இருக்கு, இவர்களே ஜெபம் பண்ணும் போது கூட பல நேரங்களில் மாம்சம் வெளிப்படும், மாம்ச ஆவியின் ஏவுதல் இருக்குது. அது என்ன செய்யும், ஒரு மணமகனை பார்த்துட்டு ஒரு மணமகளை பார்த்துட்டு அவருடைய கிரைட்டீரியாலாம் பார்த்துட்டு அவர் திருமணம் பண்ணணும்னு ஆசையும் வந்துட்டு கடைசியாக ஃபோட்டோவை கொண்டு போய் நாங்கள் ஜெபம் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடியே எல்லாம் விசாரிச்சிருவாங்க. மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு, என்ன சம்பாதிக்கிறாரு, எந்த நாட்டில் இருக்கிறாரு, பொண்ணு என்ன வேலை பார்க்குது, என்ன சம்பாதிக்குது, எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு கடைசியாக புறப்படும் போது ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோம். எதுக்கு இந்த ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோம்? இதுக்கு மேலே ஜெபம் பண்ணால் 99% ஆமான்னு தான் வரும். ஏன்னா நமக்கு தான் எல்லாம் பிடிச்சிருச்சே. அப்புறம் என்ன ஆகும், போய் கையில் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இவன் ஜெபம் பண்ணுவான், ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும்போது வந்து 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லுகிறார். இதுக்கு நீ உள்ளே போகாமையே சொல்லலாம், கர்த்தர் செய்ய சொல்லுவார். ஏன், உன் ஆவியில் நிறைஞ்சிருச்சு, எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நீங்கள் தேவ சித்தத்தை பார்க்குறீங்கன்னா, தேவன் இந்த பெண்ணை தராரு, இந்த மணமகனை தராருன்னா, அந்த பேரை உனக்கு ஒன்று வந்திருக்குன்னு அப்படியே இருக்கட்டும், நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். அந்த பொண்ணு உயரமா குட்டையா, அவர் கருப்பா செவப்பா, என்ன சம்பாதிக்கிறாரு, எதுவும் கேட்கக்கூடாது. அவர் ஆவிக்குரியவராக மட்டும் கேட்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, ஸ்நானம் எடுத்திருக்கிறாரா, பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறாரான்னு கேட்டுட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அதோட நிறுத்திடணும். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரைக்கும் கேட்டு, சொந்த வீடு வாசல் இருக்கா, கார் இருக்கா, பொண்ணுடைய பூர்வீகம் என்ன, சொத்து நிலம்புலம்லாம் இருக்குதா, எவ்வளோ நகை போடுவீங்க, எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு 3வது நாளே ஃபோன் பண்ணுவான், கர்த்தர் ஓகே சொல்லிட்டாரு. எந்த கர்த்தர் ஓகே சொன்னார்? இன்னைக்கு இதுதான் நடக்குது. தங்கள் ஆவியின் ஏவுதல் அதனுடைய விளைவு தான். ஒரு காலத்துலலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஜெபத்தில் காத்திருப்பாங்க, 40 நாள் 21 நாள் காத்திருப்பாங்க. இப்போ காத்திருக்கிறதுக்கு நேரமும் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு தெரியவும் இல்லை. அதுக்கு இவங்க எல்லாம் ஷார்ட்கட்டில் ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குது, நீங்கள் நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள். என்னதுக்கு அந்த ஊழியக்காரன் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வேலை தானே, நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லலாம், ஐயா நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம், ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம், அவர் ஜெபம் பண்ணுவார். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆவியின் ஏவுதல், மனுஷ ஆவியின் ஏவுதல் அதான் நடந்துட்டு. இப்போ பவுல் முடிவெடுக்கிறாரு, இல்லை இந்த ஸ்மெல் அவருக்கு தெரியுது, இது மாம்ச ஆவியின் ஏவுதல். 2வது, இப்போ பரிசுத்த ஆவியிலே ஒருத்த வந்து சொல்கிறான். என்ன சொல்றாரு, இந்த கச்சையை கட்டினவனை எருசலேமில் என்ன செய்ய போறாங்க, ஒப்பு கொடுப்பார்கள். இதை கேட்ட உடனே அங்கிருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, 12வது வசனத்தை வாசிங்கள்.
21:12. இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். இப்போ மாம்சம் வெளிப்படுது பாருங்க, இங்கதான். இப்போ இவங்கெல்லாம் யாரு? கெட்டவங்களா? கெட்டவங்க கிடையாது. இவங்கெல்லாம் யாரு? பவுலை அதிகமா நேசிக்கிறவங்க. எவ்வளவு நேசிக்கிறாங்க? எங்களுக்கு பவுல் வேணும், எங்களுக்கு பவுலை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் எருசலேமுக்கு போனால் பவுல் மரிக்க வேண்டி வரும். உபத்திரவம் தான் சொல்றீங்க, மரணம் கூட கிடையாது. உபத்திரவப்பட ஒப்பு கொடுப்பாருங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பவுலை நாங்கள் விட மனம் இல்லை என்று சொல்லி போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது ரெண்டாவது. இது என்ன கூட்டம்? பவுலுக்கு தெரியுது நான் எருசலேமுக்கு போகணும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசுறாருங்க. இப்படிப்பட்டவனை ஒப்பு கொடுப்பார்கள்னு சொல்றார். ஒரு கூட்டம் சொல்லுது போகாத, நீ அங்க போகாத. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த 13வது வசனம் வாசிங்க. அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறது. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவ சித்தத்தை மனுஷ மாம்சத்துல தடுத்து நிறுத்துற இன்னொரு கூட்டம். இப்ப இவங்களை நீங்க நெகட்டிவாவே பார்க்க மாட்டீங்க, அதான் ரொம்ப முக்கியமே. இவங்களை நீங்க நெகட்டிவா பார்க்க மாட்டீங்க, பாசிட்டிவா தான் பார்ப்பீங்க. ரொம்ப நல்லவங்க. நம்ம சாட்சி சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் தெரியுமா? என்ன அவங்க போகவே விடலை, கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க, நான் இங்கே தாண்டி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தான் பவுல் கூட சொல்லியிருப்பாரு. ஆனால் உண்மையிலேயே என்ன, இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்போ என்ன, இயேசு சொல்கிறாரு, என்னை புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, சிலுவையில் அறையப்படுவேன், நான் மரிப்பேன் எல்லாம் சொன்ன உடனே ஒருத்தன் ஓடி வரான். அவரை தள்ளி கொண்டு போய் கழுத்தில் கை வச்சு தள்ளிட்டு போகிறான். தள்ளி கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது. இப்போ அவன் என்ன பேசிஸில் சொன்னான்? இயேசு மேலே உள்ள கோபத்தில் சொன்னானா? அவனுக்கு இயேசு மேலே அன்பு இல்லையா? அவன் என்ன பேசிஸில் சொன்னான்? அன்பின் பேசிஸில் சொன்னான். ஐயோ இப்படி போனால் நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், எங்களுக்கு நீங்கள் வேணுமே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, விட மாட்டேன் அப்படின்னு பாசத்தில் சொல்கிறான். ரிப்ளை என்ன தெரியுமா அதுக்கு? அப்பாலே போ சாத்தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தை செய்வதற்கு மாம்சத்தில் வரக்கூடிய எந்த வகையான தடையாய் இருந்தாலும், இந்த தடை என்ன, நெகட்டிவான தடை கிடையாது. உன்னை போக விட மாட்டேன், அடிப்பேன், உதப்பேன், குத்துவேன், அதெல்லாம் கிடையாது. அழுது கழுத்தை கட்டி கொண்டு அழுது, ஐயோ பவுல் இப்படிலாம் நடக்கூடாது. ஒரு ஆவிக்குரியவனுடைய வீக்னஸ் எங்க இருக்கு தெரியுமா? இன்னொருத்தருடைய அழுகையை பார்த்து நீ இழகிட்ட, சொலஞ்ச. அப்படி எப்படிங்க சொல்றீங்க? அழுகிறவரோடு கூட அழுங்கல் இருக்குதே, அது துக்கத்தில் நீ தேவ சித்தத்தை செய்ய விடாம உன்னை அழுது ஒருத்தர் தடுக்கிறாங்கன்னா அதுதான் பிசாசு, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்சோனை எப்படி பண்ணாங்களாம்? தெளிலால் எப்படி செஞ்சாலாம்? அழுது அலட்டி கொண்டாலாம். அவனுடைய முதல் மனைவி ஒருத்தர் இருந்தாலும் அவ என்ன செஞ்சாலாம்? விடுகதைக்கு பதில் கேட்கும் போது அழுது. எந்த கண்ணீர் தேவ சித்தத்தை விட்டு உன்னை திருப்புதோ அது அன்பினால வர கண்ணீர் கிடையாது, அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அவங்க உண்மையா அழுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க உண்மையா தான் அழுவாங்க. அவங்கள அழ வைக்கிற ஆள் யாரு? மாம்சத்தை தூண்டி விடுறான் இவன். நீங்க நினைக்கிறீங்க பிசாசு மாம்சத்தை தூண்டுவான்னா கத்தியை கொடுத்து கம்பு கொடுத்து தான் அனுப்புவான்னு நினைக்கிறீங்களா? அவன் இப்படியும் தூண்டுவான். அவன் மாம்சத்தை எல்லா வகையிலையும் தூண்டுவான். கோபமும் படுத்துவான், அன்புனும் கொண்டாடுவான், அழுதும் கொண்டாடுவான். எப்படி வேணாலும் இந்த மாம்சத்தை உங்களுக்கு அகைன்ஸ்டா தூண்டி விட்டு தேவ சித்தத்தை செய்ய விடாம தடுக்கிற வேலை தான் அவனுடைய ஒரே வேலை. இப்போ பவுலுக்கு நடக்கிற இங்க விஷயம் என்ன தெரியுமா? அழுது செய்யறவங்க யாரு? தேவ ஜனங்க. போக வேண்டாம் என்று. இப்ப பவுலுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிக்கிறார். ஐயோ, அதுக்கு அவன் சொல்றான், நீங்கள் என்னை அழுது என்ன செய்றீங்க? என் இருதயத்தை இளைக்க பண்ணுகிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 14வது வசனம், அவன் சம்மதியாதபடியினாலே ஒத்துக்கவே மாட்டேன்டா பாரு, நீ என்ன அழுதாலும் நான் எருசலேமுக்கு போவேயா. சில நேரங்களில் உங்களுக்கு அன்பானவர்களை நீங்கள் காயப்படுத்த வேண்டி இருக்கும் தேவ சித்தத்தை செய்வதற்கு. அவங்க உங்க நல்லதுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு
புரியுமா அப்படின்னு சொன்னால், சில நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊழியத்தின் பாதையிலே நான் போகிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இதுதான், செய்யணும், செய்யாதனா நிறுத்திடணும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையப்படக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு இறக்கமே கிடையாது, அந்த ஈவே கிடையாது, நம்ம இவ்வளோ அன்பாக பேசுகிறோம், அவன் கடினமாக பேசிட்டு போகிறான். வாட் எவர் இட் இஸ், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறத விட தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் இன்னும் நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்லவேன்னு கலாத்தியருக்கு பவுல் எழுதுறாரு. மனுஷனை பிரியப்படுத்துறது எல்லா ரூபத்திலையும், எந்த ரூபத்திலையும் பிரியப்படுத்திடக்கூடாது. அப்போ ஊழியத்தின் பாதையில் வரும்போது கர்த்தர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அப்போ ஒரு ஊழியத்தினுடைய பாதையில் போகும்போது ஒரு இடத்துல என்னை தங்க வைக்க போறாங்க. தங்க வைக்க போகும்போது நான் பொதுவாக அந்த ஊருக்கு போனால் வேற ஒருத்தருடைய வீட்டில் தான் தங்குவேன். இப்போ அந்த வீட்டார் எங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே தான் தங்கணும், அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, அங்கெல்லாம் தங்க மாட்டேன்னு சொல்லிவிடுங்க, நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போது அந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, நான் உன்னை எங்கே தங்க வைக்கிறோன்னா தங்கு. ஏன்னா இவங்க வீட்டிலையே ஏற்கனவே கர்த்தர் சொன்னாருன்னு தான் நான் தங்கினேன். அப்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் சொல்கிற இடத்துல போய் தங்கு அப்படின்னு. அப்போது மீட்டிங் நடத்துகிறவங்க கேட்டாங்க, எங்கே தங்க போகிறீங்க, நீங்கள் எங்கே தங்க வைப்பீங்க? அவங்க ஒரு ஹோட்டல் ரூம் சொல்லி இங்கே தான் தங்க வைக்க. ஓகே, ரைட், ஃபைன். இப்போ இந்த வீட்டார் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க என்கிட்ட. நாங்கள் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்குற வரை நீங்கள் இங்கே தங்கிட்டீங்க. உடனே அவங்க பேசின வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க சொன்னாங்க, அப்போது எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி குறைவு, எங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டு சமையல் பிடிக்கல, நீங்கள் எங்களை வெறுக்கிறீங்க, அப்படி இப்படின்னு. உடனே பட்டீர்னு ஆவியானவர் சொன்னார், உங்கள் வீடுங்கிறது ஆண்டவர் கொடுத்து தங்கினேன், உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போதும் போவேன், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதான் செய்வேன். அவங்களுக்கு என் மேலே அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, நன்றி கெட்டவர் அவர், எங்கள் வீட்டில் வச்சு அவரை நாங்கள் எப்படி பார்த்தோம் தெரியுமா, எப்படி பண்ணோம் தெரியுமா. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை இன்னொரு இடத்துல தங்க சொன்னார், நான் அங்கே தங்கின போது அடுத்த லெவல் என்னுடைய ஊழியத்துக்கான பல காரியங்களை கர்த்தர் அங்கிருந்து செய்தார், பல காரியங்களை சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் போன விதமே வேற. ஒருவேளை நான் இங்கே தங்கி இருந்தால் கர்த்தர் செய்ய நினைத்த சில காரியங்களை செய்திருக்க முடியாது. எனக்கு அப்புறம் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். சில நேரங்களில் மனுஷருடைய அன்பு உங்களை என்ன செய்யும் அப்படின்னா நெருக்கி ஏவும். ஆனால் தேவ அன்பு நெருக்கி ஏவும் போது தான் நல்லது. மனுஷ அன்பு நெருக்கக்கூடாது. சரியான ஆவிக்குரியவன் நீங்கள் ஆவியில் ஒரு விஷயத்தை சொல்லும் போது புரிந்து கொள்வான். அப்படியா ஆண்டவர் சொல்றாரா, ஓகே அப்படின்பா. அதே நேரத்தில் மாம்சத்தில் இருக்கிறவன் ஆவியில் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டான். இல்லை இல்லை நீங்கள் எங்களை இப்போ வெறுக்கிறீங்க, உங்களுக்கு எங்களை பிடிக்கல, இப்படியே பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல கழுத்தை கட்டி கொண்டு பவுல் அழும்போது சொன்ன வார்த்தை, அவன் சம்மதியாதபடியினாலே. he never give up. அதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய அழுகை, எந்த அழுகைக்கு நீங்கள் கூட அழணும், எந்த அழுகைக்கு அழக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். பல நேரங்களிலே இப்படி வீழ்ந்தவர்கள் தான் அதிகம். சிம்சோனை பலத்தினாலே வீழ்த்த முடியவில்லை, அவனுடைய பலவீனமே அழுகதான். முதல் மனைவியினுடைய அழுகையும் சரி, தெளிலாளுடைய அழுகையும் சரி, அழுகை அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறியது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கர்த்தர் ஒன்று செய்ய சொன்னாரா, அதை செய்வதற்கு பிசாசு தான் நிற்கணும்னு அவசியமே இல்லை. 2 பல்லோட, கொம்போட, ஒரு வாளோட, கண்ணங்கரையல்னு ஒரு உருவெல்லாம் நிற்காது. பிசாசு அனுப்புகிற ஆள் யாருன்னா கூட இருக்கிற 12 பேரில் ஒருத்தனாக தான் இருக்கும். பிசாசு அனுப்புறது யாராக இருக்குன்னா பிரதானமான சீஷனாக தான் இருக்கும். அவன் தான் சொல்லுவான், உமக்கு இது நேரிடக்கூடாதே அப்படின்பா. இப்போ பவுல் கரெக்டான முடிவு எடுக்கிறான் பாருங்க. நீங்கள் என்ன அழுதாலும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எருசலேமுக்கு போவேன். நான் செய்ய நினைச்சதை நான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொன்னதான் நான் செய்வேன். ஒருத்தன் அவன் ஆவி தேவதல்ல பேசுகிறான், இன்னொன்று பரிசுத்தாவியானவர் ஒன்று சொல்றாரு. இந்த டிஃபரன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் பரிசுத்தாவி சொல்றத நீங்க மாம்சத்தில் என்ன செய்ய விரும்புறீங்க, மாற்ற விரும்புறீங்க. சரி, இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோமே, இவ்வளோ காரியங்கள் அந்த இடத்துல கவனிக்கிறோமே, உண்மையிலேயே பரிசுத்தாவியானவர் பவுலுக்கிட்ட நீ அங்கே போன்னு சொன்னாரா? பவுலுக்கு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்துச்சு? அதாவது இவங்க ஆவியின் ஏவுதல்ல பவுல் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுவுது,
இன்னொருத்தன் வந்து ப்ராஃபஸி சொல்றான், நீ போன உன் கையை காலை கட்டி உன்னை புறஜாதியர் கையில் ஒப்படைக்க போறாங்க யூதர்கள், எல்லாம் கரெக்டா சொல்லிட்டான். இவ்வளவும் கேட்ட பிறகு பவுல் அங்க போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. என்ன பேசிஸ்ல பவுல் போயிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அழகான வசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடம் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி பவுல் எருசலேமில் சாட்சி கொடுக்கணுங்கிறது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை கரெக்டா பவுல் தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு பேர் அவனை தடுத்தும் அழுதும் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதும் நடக்க போற சம்பவத்தை ப்ராஃபஸியா கேட்டும் அவன் தைரியமா எங்க வரான்? எருசலேமுக்கு வரான். அதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேம்ல நீ சாட்சி கொடுத்தியே, அதே மாதிரி எங்க கொடுக்கணும்? அப்ப எருசலேம்ல சாட்சி கொடுத்தது கர்த்தருடைய சித்தம். அதனாலதான் அவன் எருசலேம்ல சாட்சி கொடுக்க கூட்டு வர்றாரு. அப்ப காட் சொல்லும் போதே ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாரு. எருசலேம்ல எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி எங்க கொடுக்கணும்? ரோமாவில் கொடுக்கணும். அப்ப இந்த எருசலேம்ல கொடுக்கணுங்கிறது தேவ சித்தத்தில் இருந்ததுனால தான் பவுல் எங்க வந்தாரு? எருசலேமுக்கே வந்தாரு. இந்த தேவனுக்கும் பவுலுக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. இவ்வளவு பேர் தடுத்தும் ஏன் கான்ஃபிடென்ட்டா வந்தானா, எருசலேம்ல சாட்சி கொடுக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அவர் எருசலேம்லையும் கொடுக்க வேண்டி இருக்கு, ரோமாவிலையும் கொடுக்க வேண்டி இருக்கு. அவன் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும் ஆல்ரெடி கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த முன்குறித்ததலை, அந்த தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை முன்னாடியே அறிந்த ஒரு மனுஷன் தான் யாரு? பவுல். அப்ப தேவ சித்தம் நான் எருசலேம்ல இருக்கணும்னா என்னை தடுக்கிறது எதுவா இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு நான் ஓடுவேன். காரணம் தேவ சித்தம் நான் எருசலேம்ல இருப்பது. ஏன்னா எருசலேம்ல இவன் கொடுத்தது தேவ சித்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா தேவ சித்தத்தை மீறி போறத சாட்சியா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்ப எருசலேம்ல இவன் சாட்சி கொடுத்தது தேவ சித்தமா இருக்கிறதால கர்த்தர் என்ன பண்றாரு? அது ஒரு உதாரணமா எடுக்கிறாரு. நீ எப்படி எருசலேம்ல கொடுத்தியோ அதே மாதிரி எங்க கொடு? ரோமாபுரியிலையும் கொடு, அங்கவும் போ. அப்ப எருசலேம்ல இருக்கிறதும் ரோமாவில் இருக்கிறதும் தேவ சித்தம்னா, இந்த தேவ சித்தத்தை கரெக்டா செஞ்ச ஆள் தான் யாரு? பவுல். இந்த தேவ சித்தத்தை செய்யறதுக்கான வந்த தடை தான் எதெல்லாம்? ஆவிக்குரிய விதத்தில் வந்த தடைகள் இதெல்லாம். பல நேரங்களில் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம எது தடையா நினைக்கிறோம் அப்படின்னா, புறஜாதியாரை நினைக்கிறோம், அப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்களை நினைக்கிறோம், அடிக்கிறவங்களை நினைக்கிறோம், உதைக்கிறவங்களை நினைக்கிறோம், இப்படிப்பட்டவங்களை நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவ சித்தத்தை செய்யறதுக்கான தடை யாரா இருப்பான்னா, பெரும்பாலும் தேவ ஜனங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை கிராஸ் பண்ற பலன் உங்ககிட்ட இல்லாவிட்டால் நீ ஊழியத்தினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. உன்னை அழுதோ அல்லது உன்னை நெருக்கியோ கழுத்தை கட்டி கொண்டோ இல்லை ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆவியின் ஏவுதல். ஏப்பா நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மனுஷன் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், தேவ ஆவியில் நிரம்பி சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கன்றான் பவுல். நீ என்ன வேணாலும் சொல்லியா, நான் போவேன். என்னையா இவ்வளோ பேசுகிறோம் சம்மதிக்கல, போய் தொலை சொல்லணும்பாங்க. சொல்லட்டும், நான் போவேன். ஏன் போவேன்? நீங்க எல்லாம் பேசுறது கர்த்தருக்கு அகைன்ஸ்ட்னு எனக்கு தெரியும். ஏன்? கர்த்தர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு எருசலேமுக்கு நீ போகணும்னு சொல்லி. எங்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது ஆவியா இருக்கட்டும் அல்லது மனுஷனா இருக்கட்டும், கூட இருக்கிறவனா இருக்கட்டும், கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறவனா இருக்கட்டும், அல்லது நான் விடமாட்டேன்னு கதறவனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னது சொன்னதே, அதை செய்வது மட்டுமே என்னுடைய வேலை. இந்த கான்ஃபிடென்ட் உன் மினிஸ்ட்ரியில வரணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும். வந்துருச்சுன்னா நீ தான் பவுல். உனக்கு யூனிக்கான மினிஸ்ட்ரி, உனக்கு ஈக்குவலான மினிஸ்ட்ரி வேற இருக்கவே இருக்காது உலகத்தில். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அங்கதான் இருக்கு. சரி, இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பவுல் செய்யணும், என்ன பண்ணணும்? தேவனுக்கும் தேவ சித்தத்தை அறிகிற இடத்திற்கும் பவுலும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதாவது தேவ சித்தத்தை பவுல் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். கப்பல்ல போகும்போது சொல்றார், வேணா
போனால் பிரச்சனை வரும். இல்லை நாங்கள் போவோம், சரி வாங்க போகலாம். ஏன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வாங்க போகலாம். சேதம் வந்துருச்சு. இப்போ சொல்கிறாரு கப்பலுக்கு தான் சேதம் வரும், மனுஷனுக்கு என்ன வராது, உயிர் சேதம் வராது. இந்த காடோட நடக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த காட் நடத்துகிற ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கொள்கிற ரிலேஷன்ஷிப், இந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் புறஜாதியார் சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க, ஆவியின் ஏவுதல்ல எவன் சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க, அல்லது உங்ககிட்ட அன்பா இருக்கிறவங்க கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஒண்ணு மட்டும் தெளிவா இருப்பீங்க, சொன்னது கர்த்தர், அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். கர்த்தர் செய்ய சொல்ற விஷயம் பயங்கர இடகுடமா இருக்கும், உங்களால செய்யவே முடியாது. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் நெகட்டிவா பேசுவான். இது எதுக்கு? திடீர்னு ஆண்டவர் சொல்வார், ஒரு போதகர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு சர்ச் இல்லை, சர்ச்சு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுங்க, ஊருக்குள்ளே என்னை சேர்க்கவே மாட்டுறாங்க. ஆண்டவர் ஏற்பாடு பண்ணாராம், எங்கே தெரியுமா, ஊருக்கு வெளியே 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குப்பை கொட்டுற இடம். வெறும் குப்பை, அந்த ஊரில் இருக்கிற மொத்த குப்பையும் கொண்டு போய் கொட்டுவாங்க அந்த இடத்துல. இந்த இடத்த எடுத்துக்க போ அப்படின்னாரு. அங்கே போய் கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்டால் உடனே கொடுத்துருச்சு, குப்பை கொட்டுற இடத்த எடுத்துக்கோங்க. குப்பை கொட்டுற இடத்துக்கு, அதுவும் ஊரை விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, ஜனங்க ஒருத்தர் கூட கிடையாது, ஆளாரமே இல்லை, வெறும் காக்காவும் இதுவும் அந்த பறவைகள் வந்து குப்பையை கொத்தி தின்ற இடம். இந்த இடத்துக்கு நீ போன்ட்டார் ஆண்டவர். அங்கே போய் தங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அந்த மனுஷன் செலவு பண்ணுறாரு, குப்பை கொட்டுற இடத்துல க்ளீன் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு, இருந்த காசில் ஷெட்டு போடுறாரு. கூட இருந்த அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓ எதுக்கியா இங்கே போய் செலவு பண்ணுற, இந்த காசில் கொஞ்சம் இடத்த ஊருக்குள்ளே வாங்கியிருந்தா கூட ஒரு 10 பேராது வருவாங்களே, இந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு அவன் வருவான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒவ்வொரு தேவ மனுஷன் வாழ்க்கையிலையும் வரும். திடீர்னு ஒரு பேலை கட்ட சொல்வார், கட்டுறா பேலைய 300 முழம் நீளமோ 50 முழம் உயரமோ 30 முழம் அகலத்திலையும் கட்டு, இவ்வளோ பெரிய பேலைய எது கட்டுற, உலகம் அழிய போகுது, எல்லாரையும் சேர்த்துக்கோ. அவன் கட்டி முடிக்கிற 100 வருஷம் அந்த உலகம் என்ன சொல்லியிருக்கான், அவனை பைத்தியக்காரன், இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு இந்த 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளை பார்த்து நிம்மதியாக சாவறதை விட்டுட்டு அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா மாதம் மாதம் கையில் பணம் வரும், ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு செத்துருக்கலாம், இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானே பைத்தியக்காரன். உலகம் சொல்லும், உலகம் சொல்லும், நீ செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அப்படி தான் உலகம் சொல்லும். எதுக்கே இவ்வளோ செலவு பண்ணுற, எதுக்கே இந்த மாதிரி காரியத்தை செய்கிற, ஏன் நீ தேவையில்லாமல் இதில் போய் ஈடுபடுற? சொன்னது கர்த்தர், நான் செய்வேன். இல்லை பைத்தியக்காரத்தனமாக இருக்க, ஆமாம் சொன்னது கர்த்தர், நான் செய்வேன். யோ இதில் லாஜிக்கே இல்லையா? ஆமாம் சொன்னது கர்த்தர், நான் செய்வேன். கர்த்தர் சொன்னதில் என்ன இருக்காது? லாஜிக் இருக்காது. கர்த்தர் சொன்னதில் என்ன இருக்காது? எந்த விதமான பாசிட்டிவான காரியங்களும் கண்ணுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. கர்த்தர் சொன்னதில் என்ன இருக்காது? எந்த ஆதரவும் இருக்காது. கோலும் கையுமா கூட இல்லை, வெறும் கையுமா வந்திருப்போம். யாக்கோபாவது கோலும் கையுமா வந்தார், நம்ம வெறும் கையுமா வந்து நிற்போம். பரதேசி மாதிரி பார்த்துருப்பான், பிச்சைக்கார மாதிரி பார்த்துருப்பான். போறியா போ, நடுத்தரில் நிற்ப பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கிட்ட வந்து நிற்ப பாரு. ஆனால் நான் போகிறது என்ன நம்பி இல்லை, என்கிட்ட ஒருத்தர் வார்த்தையை சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை நம்பி. நீ அதை செஞ்சு பாரு, உன்கிட்ட நிற்கிறவன் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, உன்னை தடுக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நான் செய்வேன், நான் செய்வேன், சொன்னது கர்த்தர். இந்த கான்ஃபிடென்ட் பவுலுக்கு இருக்கு. அதனால தான் அவர் இவ்வளத்தையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. அழுதவனையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, கழுத்தை கட்டுறவனையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, ஆவியின் ஏவுதல்ல பேசுறவன் ஸ்பிரிச்சுவலி பேசுறான் அவனையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. பரிசுத்தாவில வந்து நடக்கிறத சொல்றாங்க, அடிக்கப்பட உதைக்கப்பட உன்னை புறஜாதியார் கையில் ஒப்படைக்க போறாங்க, இவ்வளத்தையும் அவன் கேட்கறான். யோசிச்சு பாருங்க, புறஜாதியார் கையில் ஒப்படைப்பாங்கன்னு சொன்னா அந்த வேதனை எப்படி இருக்குன்னு பவுலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவன் அந்த வேதனையை மற்றவங்களுக்கு கொடுத்தவன். இவன் கட்டி போட்டு எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறான், அடிச்சிருக்கிறான். இந்த மார்க்கத்தாரை கண்டால் கொலை செய்வதற்கு அவன் என்ன செஞ்சான், சம்மதித்திருந்தான். அவ்வளவு கொடுமை நடக்கும்னு தெரிஞ்சோம் நான் எருசலேமுக்கு போறேங்கிறான். அப்ப இந்த நம்பிக்கை எங்க வரும்? இப்ப நம்மளா இருந்தா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு ஒரு மிஷினரி இடத்துக்கு உங்களை போக சொல்றாரு. அந்த இடம் வந்து மோசமான இடம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அங்க ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க முடியாதுங்க, அங்க போனா அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க, அங்க போனா பெரிய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் வராங்க. எங்கே போகிறீங்க? நாங்கள் சோ இடத்துக்கு போகிறோம். ஐயோ அங்கேயா? அங்கே வேணாம் பிரதர், அங்கே ஊழியமே பண்ண முடியாது பிரதர், அங்கே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதில் ஜோம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்லுவார், கர்த்தர் வந்து எங்களுக்கு அங்கே போவேணான்னு சொல்லி காட்டுறாருன்னு ஒரு தரிசனம் கூட சொல்வார்.
ஒரு யானை வந்து மோதிச்சு, ஒரு நாய் வந்து மோதிச்சு, ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் செத்தா மாதிரிலாம் பார்த்தேன், எல்லாம் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் உங்ககிட்ட கர்த்தர் போன்னு சொல்லியிருந்தா தைரியமாக போங்க. ஏன்? அவன் பார்த்த தரிசனம், அவன் சொன்ன ப்ராஃபஸி அவன் ஆவியின் ஏவுதலிலே சொன்னது. உங்ககிட்ட சொன்னது பரிசுத்த ஆவியானவர். உபத்திரவத்தை கண்டு பயப்படாதீங்க, வேதனையை கண்டு பயப்படாதீங்க, என்ன ஆகுமோன்னு யோசிக்காதீங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க, இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன், என்னை தடுக்கிறது எதுவும் கிடையாது. இந்த கான்ஃபிடென்ட் பவுலுக்கு வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் எதற்குமே சம்மதிக்கவில்லையா. அதுக்கு பிறகு அவங்க எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 14 வாசிங்க. அவன் சம்மதியாதபடியினாலே, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று கர்த்தருடைய சித்தம். அப்ப இவன் சம்மதிச்சிருந்தானா கர்த்தருடைய சித்தம் ஆயிருக்காது. ஒருவேளை இவன் சம்மதிச்சிருந்து சரின்னு சொல்லியிருந்தா மாம்ச சித்தம் வந்திருக்கும். அவன் சம்மதியாதபடியினாலே அவங்க எந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன, நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போலவும் ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை தடுத்தது இவ்வளவு நேரம் எது, மாம்சம். ஆனா இங்க வசனம் தெளிவா சொல்லுது, அவன் சம்மதியாதபடியினாலே. நான் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்வேன், நீ சொன்னதை செய்ய மாட்டேன்னு அவன் சொன்னானா கர்த்தருடைய சித்தம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிக முக்கியமான டாஸ்க். இதை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், கர்த்தர் சொல்லுவாரு, செய்ய சொல்லுவாரு, அந்த சித்தத்தை அவங்க அப்பாவோ அம்மாவோ சூப்பராக உடைச்சிருவாங்க. ஆண்டவர் போக சொல்லுவார் ஊழியத்துக்கு, அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, தம்பி இப்போ வேணாம், நாங்கள் அந்த தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் போப்பா. கர்த்தர் சொல்வார், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போப்பா, நாங்கள் ஒன்று என்ன கேட்குறோம், போவேனா சொல்கிறோம், இப்போ வேணாம் கொஞ்சம் கழிச்சு போ. இதுதான் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுவுறது. சிலர் வந்து சொல்லுவாங்க, இல்லை என் ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி உனக்கு ஒரு எல்டர், நான் ஒரு ஆவியில் இருக்கிற ஒரு மனுஷன், அனுபவம் உள்ள மனுஷன் சொல்கிறேன், இதை செய்யாதப்பா, நீ என்னை மீறி செய்தியா, நீ வர வர தேவ பிள்ளைகள், நீ யாரா வேணாலும் இரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ நான் அதை தான் செய்வேன், அதை தாண்டி நான் ஒன்று செய்ய மாட்டேன். அப்படி நீ ஒரு கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக தேவனுக்கென்று செய்யும்போது கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது. உன்னை கொண்டு போய் கர்த்தர் ரோமாபுரியில் மட்டுமல்ல, எருசலேமில் மட்டுமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். நீ ஒரு பவுலாய் மாறுவாய். அநேகருடைய வாழ்க்கை பவுலா வர வேண்டிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல முடங்கி சுருங்கி போச்சு. காரணம் என்ன? இந்த மாதிரி காரணங்கள். யாரோ ஒரு ஆவியின் ஏவுதல், யாரோ ஒரு மாம்ச ஏவுதல், யாரோ ஒருத்தனுடைய உலக பிரகாரமான அன்பு, யாரோ ஒரு சிலருடைய கண்ணீர், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருச்சு, தேவ சித்தத்தை செய்ய விடாம தடுத்து நிறுத்தி குறுக்கி ஊழியத்தை சுருக்கி ஒரு இடத்துல அடைச்சி ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டுருச்சு. நிறைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஆனால் பல நேரங்களில் இதை எதிர்த்து வரும்போது உன்னை அடங்காப்பிட்டு அடிம்பா, நீ உருப்பட மாட்டேன்பா, அந்த ஆள் கேட்க மாட்டான்பா, அவன் நாசமா போவேன்பா. ஆனால் நான் சொல்லுவேன், நீ நான் அப்படி ஆகவே மாட்டோம். நீ தைரியமாக செஞ்சு பாரு. அது எந்த மாம்சமா இருக்கட்டும், உன் சொந்த மாம்சமா கூட இருக்கட்டும், நீ தைரியமா செஞ்சு பாரு. உன்னை கர்த்தர் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் நிறுத்துவார். நான் இந்த ஊழியத்திற்கு வந்தது மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதற்கு. இந்த தாட் பவுலுக்குள்ள இருந்ததுனால தான் அவர் பவுலாய் மாறினார். அதனால தான் நம்ம இன்றைக்கும் அவரை சாட்சியாக பேசுகிறோம். அதே எண்ணம் உனக்கும் எனக்கும் வந்துருச்சுன்னா நீயும் நானும் அநேகருக்கு சாட்சியாய் மாறும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நம்மை தடுக்கிறது எது, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது எது? மாம்சமா? மாம்சத்தில் உங்கள் இடத்துல நான் சொல்லக்கூடிய மாம்சம் என்பது ஏதோ அருவருப்பான இச்சையான காரியங்கள் இல்லை, அன்பானவர்கள், அழுகிறவர்கள், கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறவர்கள். இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, நான் விடமாட்டேன், உங்களுக்கு இப்படி நடக்க விடமாட்டேன், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்பாலே போ சாத்தானே. ஏன்? நான் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட மாத்திரமல்ல, கட்டப்பட மாத்திரமல்ல, மறிக்கவும் தயாராக இருக்கிறேன். அன்னைக்கு பேதுருவோடைய பேச்சை கேட்டு, இல்லை பேதுரு நீ இவ்வளோ அழுகுற அப்படின்னு இயேசு சொல்லி இருந்தா இன்னைக்கு உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. அவர் சொன்னது என்ன தெரியுமா? பேதுருவின் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல,
அவர் சொல்றார் பிதா கிட்ட, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். இந்த பிதாவின் சித்தத்தை செய்யணுங்கிற முடிவை எடுத்த பிறகு நடுவில் வர்றது ஸ்பிரிச்சுவல் பர்சனோ, சொந்த மாம்சமோ, அன்பானவங்களோ, அழுகிறவங்களோ, கழுத்தை கட்டிக்கிட்டு அழுகிறவங்களோ, இருதயத்தை நோக பண்ணுகிறவங்களோ, இதயத்தை உடைக்க பண்ணுகிறவங்களோ, யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுக்கு தயாரா இருக்கணும். சொன்னது கர்த்தர், நான் செய்வேன். என்னை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. நான் யாரையும் காயப்படுத்தணும்னு விரும்பல. அதே நேரத்தில் கர்த்தர் சித்தத்தை செய்ய தடுக்கிறவங்கள நான் வேற வழி இல்லை, உதறி தள்ளி விட்டுத்தான் ஓடணும். அப்படி ஓடினாதான் நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். என்னைக்கு நீ மனுஷ சித்தத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறியோ, அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, இனி கர்த்தர் சித்தப்படியாக கடவுது. மனுஷ சித்தத்துக்கு செவி சாச்ச கர்த்தர் சித்தத்தை செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, ஆராதிக்க, வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறட்டும். எங்களை தடுக்கிறது எதுவாக இருந்தாலும் உதறி தள்ளிவிட்டு ஓட, மனுஷனாய் இருந்தாலும் மாம்சமாய் இருந்தாலும் ஆண்டவரே நேசிக்கிறவர்களாய் இருந்தாலும் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறவர்களாய் இருந்தாலும் ஆவியின் ஏவுதல்ல பேசுறன்னு சொல்லக்கூடியவங்களாய் இருந்தாலும் அத்தனை பேரையும் தைரியமாய் தள்ளிவிட்டு விட்டு நான் சம்மதிக்க மாட்டேன், என் தேவ சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியின் நடத்துதலுக்கு நாங்கள் வர எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பலவீனங்களிலே ஆவியானவரே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.